வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம கிராமர் பார்த்தோம். கிராமரில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக சென்டென்ஸ் பார்த்தோம். அந்த சென்டென்ஸை பற்றி பார்க்காதவங்க அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 8 விதமான கண்டென்ட் இருக்குது. அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸு என்னென்னவா இருக்குது, அது நவுனாக இருக்கா, ப்ரோனவுனாக இருக்கா அப்படிங்கிறத, இந்த மாதிரி வெர்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், ஐடியாவாக இருக்கலாம். ஸோ அதுக்கான வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சுகிர்தா இஸ் ரீடிங் ஏ புக் இன் த பார்க். அப்போ சுகிர்தா அப்படிங்கிறதும் ஒரு நவுனு, புக் அப்படிங்கிறதும் ஒரு நவுனு, பார்க் அப்படிங்கிறது நவுனு. ஸோ அது மாதிரி தான் சுகிர்தா அப்படிங்கிறது நேம், ஒன் ஆஃப் த நேம். அடுத்து புக் அப்படிங்கிறது ஒரு திங், ஒரு பொருள், புக்கு. பார்க் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோனவுனை பொறுத்த வரைக்கும் நவுனுக்கு ஒரு மாற்றாக வரக்கூடியது தான் ப்ரோனவுன். அப்போ நவுனுக்கு எப்படி சார் மாற்றாக வரும் அப்படிங்கிறது ஐ, ஹீஸ், அதாவது நான் சொல்கிறது, அதை பேரை சொல்லாமல் நான் அப்படிங்கிறது, அல்லது ஹீ, அவன், இவள், அவள், அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான். அதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ, ஹீ, சி, இட்டு, வி, தே, யூ, மீ, ஹிம், ஹெர், அஸ், தெம். ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு மீனிங் தெரியும். பட் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ சி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒன் ஆஃப் த ப்ரோனவுன். அடுத்தது தே ஆர் கோயிங் டு த மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தே அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோனவுன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸில் மெயினாக வந்துடும். ஸோ அந்த வரக்கூடிய ஒரு விஷயத்தில் எப்போவுமே ஒரு நவுனோ ப்ரோனவுனோ அது என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வெர்பு. அப்படி ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் வந்து வெர்ப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான வெர்பு: ஆக்ஷன் வெர்பு, ஹெல்பிங் வெர்பு, லிங்கிங் வெர்பு. ஸோ அதுக்கான வேர்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆடு, பாடு, ஓடு, குதி, சாப்பிடு, இந்த மாதிரி சொல்லக்கூடியது தான். அதுதான் வந்து வெர்பு அப்படின்னு, அதாவது அதனோட ஆக்ஷனை சொல்லக்கூடியது தான். அப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது ஐ ரைட் ஏ லெட்டர். ஸோ அடுத்தது சி இஸ் ஹாப்பி. ஸோ ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படிங்கிறதுல ரைட் அப்படிங்கிறது எழுது அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த வெர்பு. அடுத்து சி இஸ் ஹாப்பி, இஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த வெர்பு. இந்த வெர்புக்கான வேர்டு தான் இது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது அடுத்தது அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் ஒரு நவுனோ ப்ரோனவுனோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். என்ன சார் டிஸ்கிரைப்னா என்ன அப்படிங்கன்னு பார்க்கும்போது, அதாவது டிஸ்கிரைப் அப்படிங்கிறது அதை பற்றின விவரிக்கிறது அப்படின்னா அந்த ஒரு நேமாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம். அது எப்படி இருக்குது, அந்த பிளேஸ் வந்து அழகாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும், அந்த பிளேஸ் தூரமாக இருக்குமா, அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல், டால், ஸ்மார்ட்டு, ரெட்டு, ஸ்மால், ஃபைவ், இந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சி ஹேஸ் ஏ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ இந்த ஐ சா ஏ பிக் எலிஃபண்ட் அப்படிங்கும்போது பிக் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது அட்வெர்ப். இப்போ எப்படி அட்ஜெக்டிவ்க்கு வந்து நம்ம பார்க்குறோமோ, அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ அங்கே வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறது, அது மாதிரி இங்கே வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வெர்ப். அப்போ வெர்பை எப்படி சார் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க? அப்போ ஓடுன்னு சொல்கிறோம், நம்ம ஓடுனா ரன்னுக்கு எப்படி நம்ம ரன்னை வந்து எப்படி ஓடுறான், அவன் எப்படி ஓடுறான்னு சொல்கிறது தான். அதாவது வேகமாக ஓடுறானா, சீக்கிரம் ஓடுவானா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அட்வெர்ப். அப்போ அட்வெர்புக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். குயிக்லி, ஸ்லோலி, வெரி, ஆல்வேஸ், வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது இல்லைங்களா, இதுதான் வந்து அட்வெர்ப். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸு ஹீ ரன்ஸ் குயிக்லி. இப்போ இந்த குயிக்லி வருது இல்லைங்களா, இது வந்து ஒரு அட்வெர்ப். அதே மாதிரி சி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அப்போ இந்த இடத்துல வெரி அப்படிங்கிறது ஒரு அட்வெர்ப். ஸோ இது மாதிரி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து ஒவ்வொன்றும் நல்லா தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்தபடியாக நம்ம ப்ரீ பொசிஷன் சொல்லுவாங்க. ப்ரீ பொசிஷன்னா அதிலே இருக்குது பாருங்கள், முன்னணி சொல்னால் ஒரு வேர்ட்ஸ், அதாவது 2 வேர்ட்ஸ்க்குள்ளே இல்லை 2 நவுனு அல்லது ப்ரோனவுனுக்குள்ளே அதில் ஏதோ ஒரு வேர்ட்ஸுக்குள்ளே அதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரீ பொசிஷன். அப்போ ப்ரீ பொசிஷனுக்கு என்னென்ன வேர்டு வரும், அதாவது ஏதாவது ஒரு வேர்டுக்கு முன்னாடி இது வந்துடும். ஸோ அப்போ வேர்டாக இருக்கலாம், அல்லது வந்து 2 நவுன் அல்லது நவுனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த ஏதோ ஒரு வேர்டுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அப்படி வரக்கூடியது தான் இன்னு, ஆனு, அண்டர், பெட்வீன், வித்து, நியரு, பிஹைண்டு, பிசைடு. ஸோ அது மாதிரி வரக்கூடியதில் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போ ஆன் த டேபிள் அப்படிங்கிறது இந்த புக்கு, அந்த டேபிள், அந்த ரெண்டுக்கும் அது இடைப்பட்டதாக வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆன் த டேபிள் அப்படிங்கும்போது ஆன் அப்படிங்கிறது ஒரு
ப்ரீபொசிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா சி இஸ் ஸ்டாண்டிங் பெட்வீன் 2 ட்ரீஸ். 2 ட்ரீக்கு இடையில் நீ நின்று கொண்டு இருக்கிறது, அவள் நின்று கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான். அப்போ பெட்வீன் அப்படிங்கிறது ப்ரீபொசிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனுங்கிறது இணைப்புச்சொல் அதில் இருக்குது. இணைப்புச்சொல் அப்படிங்கிறது 2 வேர்ட்ஸாக இருக்கலாம், 2 ப்ரேஸாக இருக்கலாம், அல்லது 2 சென்டென்ஸாக இருக்கலாம். 2 சென்டென்ஸோ இது இணைக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் இந்த இணைப்புச்சொல். அப்போ இணைப்புச்சொல் என்னென்ன இருக்குது? அண்டு, பட்டு, ஆறு, ஸோ, பிகாஸ், எட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸு ஐ லைக் காஃபி அண்ட் டீ. ஸோ சி வாஸ் டயர்ட் பட் சி கண்டினியூட் ஒர்க்கிங். ஸோ மேலே வந்து 2 நவுனுக்கு இடையில் வர்றது அண்டு. ஸோ கீழே வந்து 2 சென்டென்ஸுக்கு இடையில் பட்டு வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் இங்கே சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது, அங்கே வந்து 2 நவுனை கனெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது தான். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கும்போது அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன் நம்மளோட எமோஷனில் வெளிப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன். அப்படி என்னென்னலாம் சார் வருது அப்படின்னா ஒரு வா, ஹோ, அச், அலாஸ், ஹரா அப்படின்னு வரக்கூடியது தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாவ் தட்ஸ் எ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓச், ஓச் தட் ஹர்ட்ஸ். ஓச்ங்கிறது ஒரு நெகட்டிவ், அதாவது வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேர்டு. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே நம்ம ஒரு சம்மரியாக பார்த்துருவோம். அந்த பார்க்குறத நம்ம சம்மரி என்னென்ன இருக்குது, அதாவது இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ அதை வந்து ஒரு டேபிளாக நம்ம வச்சு பார்த்துருவோம். அந்த டேபிளை இங்கே வாட்ச் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்ம இதை கவனிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அடுத்து இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அதில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே புரியும். அப்படி புரியக்கூடதில் ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நவுன் சொல்கிறோம். நவுனை பொறுத்த வரைக்கும் அதனோட என்னென்ன இருக்குது அப்படின்னா அது எதுக்காக வருது அப்படிங்கிறது ஒரு பர்சனை பற்றியோ, ஒரு பிளேஸை பற்றியோ, திங்கை பற்றியோ சொல்கிறது. அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரோனவுனு. ப்ரோனவுனை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ், நவுனுக்கு பதிலாக வரக்கூடியது தான் ப்ரோனவுனு. எதுக்கு ஹீ, சி, இட்டு. வெர்பை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் வேர்டுக்கு பொறுத்த வரைக்கும் ரன்னு, ஈட்டு, ஈஸ், வாஸ் இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்தது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான். அது எப்படி இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கா, டாலாக இருக்கா, இல்லை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ். அடுத்தது அட்வெர்ப். அட்வெர்ப் எப்படி அட்ஜெக்டிவ் எப்படியோ அதே மாதிரி அட்வெர்பு வெர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் அட்வெர்ப். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம் நம்ம, குயிக்லி, வெரி, வெல். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீபொசிஷன். ப்ரீபொசிஷனை பொறுத்த வரைக்கும் 2 வேர்டுக்கு இடையில் வரக்கூடியது, அந்த 2 வேர்டோட ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்தக்கூடியது, அதுதான் ப்ரீபொசிஷன். அப்போ ஆன், இன்னு, அண்டர். அப்போ கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 சென்டென்ஸையோ, 2 வேர்டையோ, 2 ப்ரேஸையோ இணைக்கக்கூடிய ஒரு வேர்டு. அந்த வேர்டு அந்த வேர்டுக்கான இது கொடுத்துருக்கோம், அண்டு, பட்டு இது மாதிரி கொடுத்துருக்கோம், பிகாஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எமோஷனில் வெளிப்படுத்தக்கூடிய நம்ம இன்டர்ஜெக்ஷனை பொறுத்து இதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு சென்டென்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதை பற்றின அதில் என்னென்ன இருக்குது, இதில் நவுன் எங்கே இருக்குது, ப்ரோனவுன் எங்கே இருக்குது, வெர்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கும் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.